இன்னைக்கு இந்தியாவில் ஏழை பணக்காரன்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெட்ரோல் விலை. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெட்ரோல் விலை ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு விலை வந்து தீர்மானிக்கப்படுது. இந்த பெட்ரோலோட ரேட் வந்து எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, பெட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்குதா இல்லை வெளி கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்தோம்னா, வெளி கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாலையும் சில இடத்துல வந்து பெட்ரோல் வந்து இருக்குது. வெளிநாட்டு கண்ட்ரீஸ்ல இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பெட்ரோலை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். இந்தியாக்குள்ள வர்ற பெட்ரோலை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆயில் ரெஃபைனரி பண்றோம். நம்ம வந்து பெட்ரோலை வந்து டைரக்டா பெட்ரோலா நம்ம வந்து வாங்கல, க்ரூட் ஆயிலா தான் இம்போர்ட் பண்றோம். அப்படி வாங்குற க்ரூட் ஆயில நம்ம வந்து பெட்ரோலா மாத்துறதுக்கு இந்தியாக்குள்ள வந்து ஆயில் ரிஃபைனரி பண்றோம். இந்த ஆயில் ரிஃபைனரி பண்றதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். பெட்ரோலை அங்கேருந்து நம்ம வந்து நம்ம கண்ட்ரிஸுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். அப்படி ஆயில் ரிஃபைனரிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி அப்படின்ற ஒரு வரியை வந்து நமக்கு பெட்ரோல் மேல இம்போர்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ நம்ம வந்து பெட்ரோல் வாங்கும் போது ஒரு பேரல் வந்து 57 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பெட்ரோல் ரீஃபைனரி பண்ணும்போது அந்த ரிஃபைனரி சார்ஜ் ஒரு லிட்டருக்கு இவ்வளவு ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. யாரு? அந்த ரிஃபைனரி கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பெட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்ற ஒரு கலால் வரியை வேற இம்போர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலோட ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்குது. சரி, அந்த வழி போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம், டீலர் கிட்ட வந்தோம்னா டீலர் நமக்கு பெட்ரோல் பம்ப்ல நீங்க நிரப்புறீங்கல்ல, அவங்க எவ்வளவு ரூபா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லிட்டருக்கு 3 ரூபா மணிக்கு சார்ஜ் பண்றாங்க. சரி, இதெல்லாம் போக இதுதான்ப்பா பெட்ரோல் வரின்னு சொல்லி மக்கள் நினைக்கும் போதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நாங்க மட்டும் என்ன விதிவிலக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸில் பெட்ரோல் மேல இம்போர்ட் பண்றாங்க. அதுல ஒரு 20 ரூபாய் 22 ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாம் போக மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலோட விலை 102 ரூபான்னு இருக்கு. ஆனா எல்லா மாநிலங்களையும் 102 ரூபா இல்லையே. டெல்லியில இன்னைக்கு 96 ரூபா இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு ரேட் இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய அந்த கலால் வரியான எக்ஸைஸ் டியூட்டி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் சமமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட் போடக்கூடிய வரி, அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து எல்லா மாநிலங்களையும் வெவ்வேறு விதமான மாதிரி இருக்கு. சரி, இந்த பெட்ரோலோட ரேட்டை வந்து இந்தியாவில் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறைக்க முடியும். பெட்ரோலை ஜிஎஸ்டி ரேட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதிகபட்ச ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 ஸ்லாப் ரேட் இருக்கும். 5%, 12%, 18%, 28%. இந்த மாதிரி 4 ஸ்லாப் டேக்ஸ் இருக்கு. இதுல அதிகபட்சமா நீங்க 28% டேக்ஸை பெட்ரோலுக்கு போட்டாலும் பெட்ரோலோட வரி எவ்வளவு வரும் அப்படின்னா, வரியெல்லாம் போக இந்தியாவுக்கு 80 ரூபாய்க்கு ஒரு கன்சியூமருக்கு நம்ம பெட்ரோலை ப்ரொவைட் பண்ண முடியும். அதுல வேட்டும் வராது, எந்த டாக்ஸுமே நமக்கு உள்ள வராது. ஒருவேளை பெட்ரோலை நம்ம இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருவாய் வந்து பெட்ரோல் தாங்க. அந்த பெட்ரோல்ல ஜிஎஸ்டி வரும்போது மாநிலங்களுக்கு அந்த வருவாய் இழப்பு அதிகமா ஏற்படும். அந்த மாதிரி வருவாய் இழப்பு ஏற்படுறதுனால தமிழகத்திலேயோ இல்ல பல மாநிலங்கள்லயோ அந்த மாநில கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் வந்து ரொம்ப அடிவாங்குங்க. அப்போ ஒரு சைடு பெட்ரோலை குறைச்சா அப்படின்னா மக்களுக்கு வந்து விலை கம்மியா கிடைக்கும். அப்படி கம்மியா கிடைக்கிற மாநிலங்கள்ல நிதிநிலை நெருக்கடி ஏற்பட்டு அங்க நடக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படின்னால என்னன்னா, ரீசெண்டா நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லயும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசியிருக்காங்க. பட் மாநில கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரலாமா, கொண்டு வந்தா அப்படின்னா மாநிலத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படும், அதை வந்து எப்படி ஈடுகட்ட போறோம் அப்படின்றத உங்களோட ஐடியா வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.